ஓம் நமச்சிவாய் பரமாத்மா. ஓ நமோ நாராயணா. ஓம் சரவண பவா. இன்றைய காலை பொழுதே 6/3/2014 வியாழக்கிழமை. இந்த சுபதினத்திலே நாம் அறிவது சித்தர்கள். சித்தர்கள் வாக்கு சிவவாக்கும் என்பார். சிவம் சொன்னாலும் சரி, சித்தர் சொன்னாலும் சரி, சித்தர்கள்லாம் நமக்கு மானிடர்களுக்கு இயற்கையான வைத்தியம். பல பாடல்கள் பல பேரை உயிர் கொடுத்து எண்ணற்ற உயிர்களை சிறப்புற உயிர் வாழ வைத்திருக்கின்றார். அப்படிப்பட்ட சித்தர்கள் ஒருத்தர். சித்தர்கள் நிறைய பேர் இருக்கின்றார்கள். திருமூலர், போகர், கருவூரால், குதிப்பாணி, கொங்கணர், சடைமொழி, அகசியர், தேரையர், கோரக்கர், பாம்பாடி சித்தர், சிவவாக்கியர், ரெக்காட்டு சித்தர், இப்படி எத்தனையோ பேர் சித்தர்கள் நமது தமிழ்நாட்டிலே இந்தியா முழுவதும் வளம் வந்து, உலக நாடுகள் எல்லாம் வளம் வந்து நமக்கு பேருதவி செய்திருக்கின்றார். அப்படிப்பட்ட சித்தர்களில் ஒருவரானவர் பாம்பாட்டி சித்தர். அவரை பற்றி நாம் இப்பொழுது அறிவோம். பாம்பாட்டி சித்தர் பாம்பை பிடித்து அவற்றில் விஷத்தை சேமித்து விற்பது. இதுவே பாம்பாட்டி சித்தனுடைய தொழில். விஷமுறிவு மூலிகைகளை பற்றி அறிந்திருந்ததால், இவர் அறிந்திருந்ததால் அந்த ஊரில் பாம்புகளுக்கு சிறந்த வைத்தியராக தெரிந்திருக்கின்றார். எந்த ஊரில் இருக்கின்றாரோ சிறந்தவராக இருக்கின்றார். ஒரு நாள் சிலர் மருதமலை மீது பெரிய நவரத்தின பாம்பு ஒன்று இருப்பதாகவும், அதன் தலையிலே உயர்ந்த மாணிக்கம் இருப்பதாகவும், அதனை பிடிப்பவன் திறனுள்ள பெரிய சாலி, திறமைசாலி என்றும் பேசி சென்றார்கள். இதை அறிந்த சித்தர் அதை பிடிக்க காட்டுக்குள் சென்று விட்டார். பாம்பு தீவிரமாக தேடினார். அப்பொழுது திடீரென்று ஒரு திருப்பு ஒலி வந்தது. பிரகாசமான ஒளியோடு சடைமணி சித்தர் நின்றார். இவரும் சித்தர் தான், சடைமணி சித்தர். எங்கு தேடுகிறீர்கள், எங்கு எதை தேடுகிறீர்கள் என்று கேட்டார். அதற்கு பாம்பாட்டி சித்தர், நான் நவரத்தின பாம்பை பிடிக்க வந்தேன், அதை காணவில்லை என்றிருக்கின்றார். ஓம் நமச்சிவாய. இதை கேட்ட அந்த சட்டமணி சிரித்து விட்டார். நவரத்தின பாம்பை நீ உனக்குள்ளே வைத்துக் கொண்டு வெளியே தேடுகிறாயே, இது பயனற்ற செயல் அல்லவா, பயனுள்ள செயல் மாதிரி தெரியவில்லை, பயனற்ற செயல் அல்லவா என்று மிகுந்த உல்லாசத்தை தரக்கூடிய ஒரு பாம்பு எல்லோர் உடலிலும் இருக்கின்றது. ஆனால் யாரும் அதை அறியவில்லை. அதனால் வெளியே தெரியும் இந்த பாம்பை விட்டு உன் உடலிலே இருக்கும் அந்த பாம்பை அறிய வழியது என்று விவரிக்கின்றார். இல்லாத பாம்பை தேடி ஓடாதே என்று சொன்னார் அந்த தலைமுறை. எல்லாவற்றையும் கேட்டு உண்மையை உணர்ந்த பாம்பாடி சித்தர் காலில் விழுந்து வணங்கிவிட்டார். ஓம் நமச்சிவாய். சித்தர் கனிவோடு அவரை பார்த்து விளக்கமளிக்க தொடங்கிவிட்டார். அற்புதமான இந்த மனித சரீரத்திலே ஆதியிலிருந்து, ஆரம்பத்திலிருந்தே ஒரு பாம்பு படுத்து தூங்கிக் கொண்டிருக்கின்றது. குண்டலினி என்பது அதன் பெயர்.
குண்டலினி பாம்பு மாதிரி. அதன் பெயர் குண்டலினி. தூங்கிக் கொண்டிருக்கும் அந்த பாம்பு அறிவை சுருக்கு. இதன் நுட்பத்தை அறிவது அறிவு. மக்களின் துன்பத்திற்கு மூல ஆதாரமே இந்த பாம்பின் உறக்கம்தான். உறக்கத்திலிருந்து கும்பகர்ணன் உறங்குவான், 6 மாதம் உறங்குவான், முழிப்பான், 6 மாதம் முழிப்பான். இந்த பாம்பானது மூல ஆதாரமாக இருக்கின்றது. மக்களுடைய துன்பத்தில் இருந்து இந்த பாம்பு உறக்கம்தான். விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும். ஓம் நமச்சிவாயம். இறைவா, உணர பாடுபடுபவர்களுக்கு, இறைவனை உணர்வதற்கு பாடுபடுபவர்களுக்கு இந்த சுவாசம் ஒழுங்கும். ஆமை ஒரு முறை, ஒரு நிமிடத்திற்கு 8 முறைதான் சுவாசம் சுவாசிக்கின்றது. நீண்ட நாள் வாழ்கிறது. மனிதன் அவ்வாறாக 10-20 தடவைக்கு மேல் மூச்சு இழுத்து விடுகிறான். அப்பொழுது குண்டலினி அந்த பாம்பு விழித்து எழும். சுவாசம் குறைய குண்டலினி பாம்பு விழித்து எழுந்து விடுமா. அதனால் தியானம் சித்தியாகும். தியானம் செய்யக்கூடிய சித்தி ஆகிறது. இறைவன் நம்மோடு வீட்டிருப்பார். மனிதனோடு இறைவனை காணும் ரகசியம் இதுவே என்று சொல்லி முடித்தார். அந்த தலைமுனி. ஓம் நமச்சிவாய. தலைமுனி அல்லது சட்டமுனி என்பார்கள். மேலான இந்த வழியை விட்டு இனி நான் விலக மாட்டேன் ஐயா என்று கூறி என்ன சொன்ன பாம்பாட்டியா சித்தரை வணங்கி எழுந்தார். சித்தர் அருளிந்து விட்டு மறைந்தே விட்டார் அந்த சட்டமணியார். ஓ நமச்சிவாயம். பாம்பாட்டியார் செய்த தொடர்யோக சாதனையால் குண்டலினி கைகூடியது. கைகூடிவிட்டது. எல்லா வகையான சித்திகளும் சித்தியாயிற்று. இரவு பகலாக பல நாடுகளுக்கு சுற்றினார். மக்களின் வியாதிகளை மூலிகைகளால் குணப்படுத்தி இருக்கின்றார். ஒரு நாள் வான்வழியே உலா வந்து கொண்டிருக்கும் போது பாம்பாட்டி சித்தர் யோசனை செய்தார். கூடு விட்டு கூடுவாய் வித்தையை வாயிலாக பாம்பாட்டி சித்தர் இறந்து போனதாக அரசனை உடலில் புகுந்தே விட்டார். இந்த நாட்டினுடைய அரசன் இறந்து விட்டான். கூடு விட்டு கூடுவாய் தந்தற்கு இறந்த அரசன் உடலிலே புகுந்து விட்டார். கூடு விட்டு கூடுவாய் தந்திரமும் சித்தையும் அவருக்கு கிடைத்திருக்கின்றது. என்ன பாம்பாடி சித்தர் அரசன் எழுந்து அனைவருக்கும் மகிழ்ச்சி. அரசன் உயிரோடு வந்துவிட்டார். எல்லாருக்கும் மகிழ்ச்சியாக. ஆனால் அரசனை குறைத்துக் கொண்டானே தவிர அவர் செய்கைகள் எதுவும் திருப்திகரமாக இல்லை. சித்தன் போல பிறகுகிறார். மாயங்கள் எல்லாம் செய்கிறார். என் சித்தர்தானே உள்ளே இருக்கின்றார். இறந்த உடனே மக்களின் விமர்சனம் கால்படையிலே விழுந்து ராணி கவலைப்பட்டு விட்டார். அந்த அரசனுடைய ராணி கவலைப்பட்டு விட்டார். அவள் மனதில் சந்தேகம் புயல் மெல்ல விசூரமும் எடுத்துவிட்டார். அந்த பாம்பாட்டியை நேரடியாகவே கேள்விகளை கேட்க தொடங்கினார். அந்த ராணி தியாகமாக இருக்கின்றது என்று தன்னுடைய அரசன் மாதிரி இல்லை என்று கேள்வியெல்லாம் கேட்க தொடங்கிவிட்டார் அந்த ராணி. ஐயா, தாங்களையா எங்கள் அரசனா, என் கணவனா, சித்து வித்தைகள் புரியும் யாரேனும் மகானா மகானா என்று கேட்டார் இந்த ராணியான. அரசி, உனக்கு உண்மையை புரிய ஆரம்பத்திலிருந்து இறந்து போன மன்னனுக்காக அழுது கொண்டிருக்கின்றாய். உங்களது துயரை போக்குவதற்காகவே நான் மன்னனது உடலிலே புகுந்து இருக்கின்றேன். என்னுடைய பெயர் பாம்பாட்டி என்றார் அந்த பாம்பாட்டி சித்தர். அரசு உண்மையை உணர்ந்தால் கைகளை கூப்பி எங்களுக்கு தெய்வமாக வந்து உதவி செய்தீர்கள். நாங்கள் என்ன செய்ய வேண்டும்?
கதைத்தோறும் வழியை உபதேசியுங்கள் என்று வேண்டினார் அந்த அரசினார். அரசிடமிருந்து பல பல தத்துவங்கள் பாடல்களால் உபதேசமாக வந்தன. அந்த அரசிடமிருந்து தத்துவ பாடல்கள் அப்படியே வருகிறது. அவைகளை கவனமாக அறிவர் கேட்டிருக்கின்றார். அரசர் உடலிலிருந்து சித்தர் வெளியேறினார். அரசர் உடம்பு கீழே விழுந்துவிட்டது. கீழே விழுந்துவிட்டது. உள்ள சித்தர் இருக்கும் வரைதான் உடலாக இருந்தார், உயிரோடு இருந்தார். சித்தர் வெளியேறினால் உடல் ஜடம் கீழே விழுந்துவிட்டது. சித்தர் உபயோகித்தபடி ராணி அந்த நாட்டை ஆடத் தொடங்கி விட்டார் என்றால் வாணி. இப்படி இந்த பம்பாட்டி சித்தனுடைய தரிசனம் இவ்வாறு இருக்கின்றது. ஓம் நமச்சிவாய். இதற்கு ஒரு இந்த மருதமல சித்தர் தியான செய்யுளாக நமக்கு தந்திருக்கின்றார். அடவி வாழ் பாம்புகளை ஆட்டுவித்து பின்முடனில் வாழ் பாம்புதனை எழுப்புவித்து ஒருவிட்டு பொழுவாய்ந்து ஞானமுத்து கொடுத்தவரே, குயவலத்தில் காத்தவரே, ஆதிசேஷன் அருள் கண்டு ஆதிசிவன் மகன் வரம் கொண்டு சாதி மதங்கள் சேதமின்றி காக்கும் சித்தரே காக்க காக்க என்று பாடியிருக்கின்றார். இது நம்ம தியானம் செய்யும் பொழுது நாம் இதை பயன்படுத்திக் கொள்ளலாம். ஓம் நமச்சிவாய. இவருக்கு பூஜை செஞ்சால் நமக்கு என்ன பலன் கிடைக்கின்றது என்று பார்த்தால், பாம்பாடித்தனுடைய சுவாமிகள் பூஜை பலன்கள் இருக்கின்றன. இவரை பூஜித்து நாம் இறைவனை வணங்குகிறோம் அல்லவா? முருகனை வணங்குகிறோம், சிவனை வணங்குகிறோம், நாராயணனை வணங்குகிறோம், அம்பிகை வணங்குகிறோம், கணேசனை வணங்குகிறோம். அதே போல இவரை வணங்கினால் என்ன நமக்கு நன்மைகள் கிடைக்கின்றது, பலன்கள் கிடைக்கின்றது, பூஜை பலன்கள் அப்படின்னா, நவக்கிரகங்களில் ராகு பகவானின் பிரதிபலிப்பவர். இவரை முறைப்படி வழிபட்டால் என்ன கிடைக்கின்றது? நாகதோஷம் அகன்று மாறி அகன்று மனத்தெளிவு ஏற்படுகிறது. நிழல் நிஜமான நிஜ நிழலாகவும் தோன்றும் நிலை மாறும். மூன்றாவதாக கணவன் மனைவியிடையே உள்ள தாம்பத்திய பிரச்சனைகள் எல்லாம் அகன்று விடுகிறார்கள். ஏழகண்டாருக்கும் அவர் மனைவிக்கும் விடாது பிரச்சனை இருந்தது. சிவன் வந்து தீர்த்தார் அல்லவா? அது மாதிரி கணவன் மனைவியிடையே உள்ள தாம்பத்திய பிரச்சனை அகன்று விடுகிறது. போதைப் பொருட்கள், புகைப்பிடித்தல், குடிப்பழக்கம் போன்ற தீய பழக்கங்கள் அகன்று விடுகிறதா? பூஜைகளுடைய பழக்கப்பாடு. வெளிநாட்டிலே வேலைவாய்ப்பு, வெளிநாட்டு காரணங்கள் தான் உண்டாகிறது. பூஜை செய்ய ஜாதகத்தில் ராகு பகவான் ஏற்படக்கூடிய கலத்தரி தோஷம் நீங்கி நல்ல இடத்தில் திருமணம் நடக்கும். ஏற்றுமதி இறக்குமதி வியாபாரம் பெருகும். ஓம் நமச்சிவாய். வெளி பயம் அகன்று தன்மரம் கூடும். பயமரம் அனைவன் பயப்படாமல் இருக்கின்றான். உயிருக்கு கண்டிப்பாக அவன் பறிப்பு செய்கிறது. அந்த பயங்கள்லாம் வீண் பயமாக அகன்று தன்மரம் கூடுகிறது. நரம்பு சிம்பத்தை விட்ட கோளாறுகள் அகலும். இவருக்கு கருப்பு வஸ்திரம் அணிந்து வழிபட்டால் சேரமாக இருக்கும். கருப்பு வஸ்திரம், வெள்ளை வஸ்திரம், பச்சை, மஞ்சள், சிறப்பு எல்லாம் இருக்கிறது. இவருக்கு கருப்பு வஸ்திரம் அணிந்து வழிபட்டால் விசேஷம். இவருக்கு பூஜை செய்த சிறந்த நாள் சனிக்கிழமை. இப்படிப்பட்ட ஒரு நம்ம அந்த பாம்பாட்டி சித்தர் அவருடைய இதை நாம் அறிந்து கொண்டோம், வாழ்க்கையை அறிந்து கொண்டோம். இவரை எப்படி வணங்குவது என்று அப்படி பார்த்தான். ஸ்ரீ நாகபாரணம் உடைய சிவனே வணங்குபவரே போற்றி, ஆழகால விஷயத்தை கக்குவவரே போற்றி என
சர்ப்பரட்சகரே போற்றி, முருகன் பிரியரே போற்றி, என்ன பசும்பாலில் பிரியன் உள்ளவரே போற்றி, 3 வண்ணங்கள் கொண்டவரே போற்றி, நிலத்தை முறிப்பவரே போற்றி, ஜந்துக்களில் உருவம் உடையவரே போற்றி, தனித்தருடைய நண்பரே போற்றி போற்றி என்று பல வண்ணங்களிலே நமக்கு தந்திருக்கின்றார். சிவனுக்கு ஆபரணமாக இருப்பவரே போற்றி, நந்தி தேவனின் நண்பரையே போற்றி, பாற்கடலில் வாசம் செய்யும் பூஜ்ய சித்தரே போற்றி. அவர் போற்ற வேண்டும் என்றால் இதை சொல்லி நாம் போற்ற வேண்டும். அதே நேரத்தில் அவருக்கு பூஜை பலன்கள்லாம் செய்தால் நமக்கு நாம் வணங்கக்கூடிய தெய்வங்களுக்கு என்ன செய்கிறோம், அந்த பலன் இவர் வருகிறார். அதான் சொன்னேன், சிவமாகும் சித்தன் வாக்கு சிவமாக்கு, அதன் பிரகாரம் தான் நமக்கு அந்த சித்த நமக்கு அருளி இருக்கின்றார் என்றால் நிறையாக ஓ நமச்சிவாயமாகனால சித்தர்களையும் போற்றுவோம், வணங்குவோம், பூஜை செய்வோம். சித்தர்கள் நமக்கு நம் வீடுகளிலேயே வருவார். வரக்கூடிய பலன்கள் தான் நமக்கு அவரால் நமக்கு சுவிச்சம் ஏற்படும், வாழ்க்கையில் நல்ல பலன்கள் ஏற்படும், திருப்பங்கள் ஏற்படும் என்று கூறிக்கொண்டு இந்த மருதமலை பம்பாட்டி சித்தனுடைய கருத்திலத்தை தெரிந்து கொண்டோம். ஓம் நமச்சிவாய், ஓம் நமச்சிவாய். தொடர்பு கொள்ள வேண்டிய ஒரு செல் நம்பர் ஓம் நமச்சிவாய். தொடர்பு கொண்டு எனக்கு நல்லாசி கோருங்கள் என்று கூறிக்கொண்டு தன்னுடைய அபிப்பிராயத்தை தெரிந்து கொண்டு தொடர்பு எண் 9629279454 தொடர்பு கொள்ள வாழ்க வளமுடன் என்று கூறிக்கொண்டு இந்த வரலாறை நாம் அறிந்து கொண்டோம். அம்பாஜி சித்தனுடைய வரலாறை தெரிந்து கொண்டோம் என்று கூறிக்கொண்டு முடிக்கின்றே. நன்றி, வணக்கம். ஓம் நமச்சிவாய். இதை உங்களுக்கு அழிய யோகிசி. ஓம் நமச்சிவாய். குனித்த பருவமும் ஒவ்வை செவ்வாயில் துணிகிருப்பும் பலித்த கடையும் பகலம்போல் நினைவும் பால்வெண்ணீர் இனித்தமுடைய எடுத்த பாலும் காணப்பெற்றால் மனித பிறவியும் வேண்டுதலே இம்மாயே. ஓம் நமச்சிவாய். ஓம் நமச்சிவாய். சுபம்.